பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு. 3 முத்துக்கள். சென்ற வாரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை பற்றி பேசினார். எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்பேற்பட்ட நம்பிக்கை ஒரு மனிதனிடமிருந்து கடவுளிடம் வெளிப்படுகின்றது என்பதை பற்றி பேசினார். இந்த வாரமும் நம்பிக்கையை பற்றித்தான் பேசுகின்றார். ஆனால் ஒரு சிறு மாற்றம். நம்பிக்கையோடு இணைந்த மற்ற 2 நல்ல பண்புகளையும் இணைத்து கூறுகின்றார். அந்த 2 நல்ல பண்புகள் என்ன தெரியுமா? ஒன்று கீழ்ப்படிதல், மற்றொன்று நன்றி அறிதல். ஆக கீழ்ப்படிதல், நம்பிக்கை, நன்றி அறிதல், இந்த 3 பண்புகளை பற்றித்தான் இயேசுவும் சரி, இன்றைய வாசகங்களும் சரி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த 3 நற்பண்புகளையும் சேர்த்து என்னவென்று அழைக்கலாம் தெரியுமா? 3 முத்துக்கள் என்று அழைக்கலாம். இந்த 3 முத்துக்களை பற்றித்தான் 3 வாசகங்களுமே எடுத்துக் கூறுகின்றது. 3 வாசகங்களிலும் 3 நபர்கள் வருகின்றார்கள். அந்த 3 நபர்களிடம் இந்த 3 முத்துக்களான நம்பிக்கை, கீழ்ப்படிதல், நன்றி அறிதல், இந்த 3ம் இருந்ததா இல்லையா என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்க போகின்றோம். முதலில் முதல் வாசகத்திற்கு கடந்து செல்வோம். அங்கு நமக்கு காட்டப்படும் நபர் யார் என்று கேட்டால் நாமான். இவர் புறவினத்தை சார்ந்த ஒரு நபர். அந்த நாமானிடம் 3 முத்துக்கள் இருந்ததா என்று தியானிப்போம். முதலாவது முத்து கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை பற்றி பேசும் பொழுது ஆண்டவராகிய தேவன் 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தருகின்றார். அது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள், பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது என்று சொல்கின்றார். சாமுவேல் இறைவாக்கினர் எவ்வளவு தெளிவான ஒரு உண்மையை சொல்லிவிட்டார் பாருங்கள். கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலிகளை விட மேலானது என்கின்ற பொழுது நாமான் கீழ்ப்படிந்து நடந்தாரா என்று சோதித்து பார்த்தால் இன்றைய வாசகத்தை பொறுத்தவரை அவர் கீழ்ப்படிந்துதான் நடந்தார். ஆனால் அதற்கு முற்பட்ட பகுதிகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரின் அடியாராகிய எலிசா இறைவாக்கினர் அவருக்கு ஒரு செய்கையை செய்ய சொல்கின்றார். அதற்கு அவர் கீழ்ப்படிந்தாரா என்றால் இல்லை. நான் ஏன் இந்த செயலை செய்ய வேண்டும்? என் ஊரிலும் என் நாட்டிலும் இப்பேற்பட்ட செயல்களை செய்வதற்கு எனக்கு தெரியாதா? இங்கு வந்துதான் அதை செய்ய வேண்டுமா என்று சொல்லிவிட்டு கீழ்ப்படியாமல் தன் சொந்த நாட்டுக்கே போவதற்கு எத்தரிக்கின்றார். ஆனால் அவரோடு இருந்த ஒரு வேலையால் அவரிடம் இறைவாக்கினர், கடவுளின் ஊழியர், இதைவிட பெரிய காரியம் செய்ய சொல்லியிருந்தால் நீர் கீழ்ப்படிந்திருப்பீர் அல்லவா? அவர் செய்ய சொல்வதோ மிகச்சிறிய காரியம், அதை செய்வதற்கு உமக்கு என்ன? போய் செய்துதான் பார்மே என்று கேட்ட பொழுது நாமான் என்ன செய்தார்? அவர் சொன்னதை செய்தார். அதாவது யோர்தான் ஆற்றுக்கு சென்று 7 முறை குளிக்க வேண்டும் என்ற எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலோடு அவர் நலமும் பெற்று வருகின்றார். அவர் கீழ்ப்படிந்தது என்னவோ இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கடவுளது குரலுக்கு கீழ்ப்படிந்தாரா? அது தெரியாது. ஆனால் கடவுளின் அடியார் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து சென்றார் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இரண்டாவது முத்து நம்பிக்கை. இப்பொழுது அவர் நலம் பெற்று விட்டார் அல்லவா? நலம் பெற்றுவிட்டு நம்பிக்கையோடு இறைவனின் அடியாராகிய எலிசாவிடம் திரும்பி வருகின்றார். திரும்பி வந்து நான் இறைவனின் அடியாராகிய உம்மீது நம்பிக்கை வைத்தேன் என்று அவர் சொன்னாரா நாமான்? இல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இதோ இஸ்ரவேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என உறுதியாக நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்ததால் நம்பிக்கை வந்து விட்டது. 2 வகையாக நமக்கு இதை பொருள் கொள்ளலாம். கீழ்ப்படிதலால் வருகின்ற நம்பிக்கை, நம்பிக்கையால் வருகின்ற கீழ்ப்படிதல். இந்த 2க்கும் வித்தியாசம் உண்டு. நம்பிக்கையால் கீழ்ப்படிதல் வரலாம். அது எதற்காக இருக்கலாம்? எனக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை உண்டு, ஆகவே கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வது உண்டு.
வலப்புறமாக செல்லக்கூடாது, இடப்புறமாகத்தான் செல்ல வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது. நமது நாட்டை பொறுத்தவரை வண்டி ஓட்டும் பொழுது எனக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை உண்டு, ஆகவே நான் அதை ஓட்டிச் செல்கின்றேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அப்படித்தான் செல்ல வேண்டும். அது கட்டாயத்தின் பேரில் நடந்தே தீரும். இது கட்டளையினால் வருகின்ற ஒரு கீழ்ப்படிதல் அல்லது நம்பிக்கையினால் வருகின்ற ஒரு கீழ்ப்படிதலாக இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிதலால் வருகின்ற நம்பிக்கை அதைவிட உயர்வானது. நான் கீழ்ப்படிந்து, சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நான் வண்டி ஓட்டி சென்றேன், பாதுகாப்பாக இருந்தேன், ஆகவே இனிமேல் நான் கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு வண்டி ஓட்டுவேன் என்கின்றது அதைவிட உயர்வானது. இப்பொழுது நாமானை பாருங்கள். இறைவனின் அடியார் சொன்ன ஒரு வார்த்தையை தான் கேட்டார். அவர் செல்வதற்கு முன்பாக நம்பிக்கை இல்லை, ஆனால் கீழ்ப்படித்தார். ஆனால் கீழ்ப்படிதல் இருந்ததால் குளித்துவிட்டு வெளியே வந்தார், அவருக்கு நம்பிக்கை வந்து விட்டது. இப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? இஸ்ரவேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் நான் கடவுள் இல்லை என்பதை உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அவர் இறைவாக்கினர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, அவரை படைத்த கடவுள் மீதே நம்பிக்கை வைத்தார். ஆக கீழ்ப்படிதலால் வருகின்ற நம்பிக்கை அசாதாரணமான நம்பிக்கை, அதீத நம்பிக்கை என்பதை நாமான் இங்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது முத்து நன்றி அறிதல். இந்த நம்பிக்கையோடு அவர் நின்று விட்டாரா? இல்லை. அடுத்த கட்டத்திற்கு செல்கின்றார். நன்றி செலுத்துவதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை பரிசு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்து எலிசாவை சந்திக்க விரும்புகின்றார். ஆனால் எலிசா என்ன சொல்லிவிட்டார்? நானா உனக்கு நலம் கொடுத்தேன், நீ கடவுள் மீது, அவர் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் தானே உனக்கு நலம் அளித்தார், பிறகு எனக்கு எதற்கு பரிசு என்று சொல்லிவிட்டு அதை ஏற்க மறுத்து விட்டார். அந்த நன்றியை கூட அவர் எப்படி காட்டுகிறார் பாருங்கள். சரி, எனக்கு பரிசு பொருட்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஆனால் எனது நன்றியை, நாமானாகிய எனது நன்றியை கடவுளுக்கு நான் எப்படி செலுத்துவேன் தெரியுமா? இனிமேல் ஒரு காலம் எனது நாட்டிற்கு சென்று எனது தெய்வங்களை வழிபடப் போவதே இல்லை, இஸ்ரவேலின் கடவுளை மட்டுமே நான் வழிபடுவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை கடவுள் மீது வைத்து நன்றி செலுத்துகின்றார். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதே நன்றி செலுத்துவதற்கு சமம் என்பதை நாமன் எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஆக இயேசு சொன்ன இந்த 3 முத்துக்களிலும், அதாவது கீழ்ப்படிதலால் வருகின்ற நம்பிக்கை, நம்பிக்கையால் வந்த நன்றி அறிதல், இந்த 3ஐயும் நாமான் வெகு உயர்வான ஓர் இடத்திற்கு எடுத்து சென்றார் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்படியே கடந்து செல்வோமே நற்செய்தி வாசகத்திற்கு. 10 தொழுநோயாளர்கள், 10 தொழுநோயாளர்களிடம் முதல் முத்தான கீழ்ப்படிதல் இருந்ததா என்று கேட்டால், ஆம், கீழ்ப்படிதல் இருந்தது. அவர்கள் இயேசுவை என்னவென்று சொல்லி அழைக்கின்றார்கள்? ஐயா இயேசுவே எங்கள் மீது இறங்கும் என்று கேட்கின்றார்கள். கடவுளே என்று கூப்பிடவே இல்லை, ஐயா இயேசுவே என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? அவர் ஒரு கடவுளின் மனிதன் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த ஒரு காரணத்தால் இயேசு என்ன சொல்கின்றார்? நீங்கள் போய் உங்களை குருவானவரிடம் காட்டுங்கள் என்று சொன்னார். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். குருவானவரிடம் காட்டுவதற்காகத்தான் அவர்கள் அங்கிருந்து வெளியே சென்றார்கள். ஆக அவர்களிடம் கீழ்ப்படிதல் இருந்தது. கீழ்ப்படிதலோடு சென்றவர்களுக்கு 2வது முத்து கிடைத்ததா என்று பார்த்தால், அவர்கள் அவ்வாறு செல்லும் பொழுதே அவர்கள் நலமடைந்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கையால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிதலால் அவர்களுக்கு நம்பிக்கை வந்ததா? இதுதான் கேள்வி. நம்பிக்கையால் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அது முதல் முத்து. ஆனால் கீழ்ப்படிதலால் அவர்களுக்கு நம்பிக்கை வந்ததா என்று கேட்டால் 9 பேருக்கு அந்த நம்பிக்கை வரவில்லை. அதுதான் நாம் இங்கு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. யாருக்கு மட்டுமே வந்தது? ஒரே ஒரு புற இனத்து மகனுக்கு மட்டுமே அந்த நம்பிக்கை வந்தது. அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததை இயேசு சொன்னதை செய்ததால் அவருக்கு நம்பிக்கை வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். மற்ற 9 பேரும் அந்த நம்பிக்கையோடு அப்படியே சென்று விட்டார்கள். செய்ய சொன்னார், செய்தோம், எனக்கு நலமடைந்து விட்டது என்று சொல்லி அப்படியே திருப்பி போய் விட்டார்கள். அவர்கள் 3வது முத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த 3வது முத்து என்ன? அதுதான் நன்றி அறிதல். அந்த நன்றி அறிதலுக்காக இயேசுவை அவர்கள் பார்க்கவே இல்லை.
ஏனென்று கேட்டால் அவர்கள் அழைத்ததே என்னவென்றுதான் அழைத்தார்கள்? ஐயா என்றுதான் அழைத்தார். அப்படி என்றால் அவரை கடவுள் என்று அவர்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் பார்த்தார். அவர் திரும்பி வந்து, ஆண்டவரே நான் நலமடைந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் நன்றி செலுத்துவதற்கு திரும்பி வந்தார், நாமானை போன்று. இயேசு என்ன கேட்டார்? கடவுளை போற்றி புகழ்வதற்கு இந்த அந்நியரை தவிர வேறு யாருமே வரவில்லையா? அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கடவுள் என்பதை, தான் ஒரு கடவுள் என்பதை சுட்டிக்காட்டி, என்னை நீ கடவுளாக ஏற்றுக்கொண்டதால் தானே என்னிடம் திரும்பி வந்திருக்கின்றாய், நீ நலமாக இருப்பாய் போ என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்படி என்றால் இந்த இரண்டாவது நற்செய்தி பகுதியில் 9 பேர் கீழ்ப்பிடிதலால் வரக்கூடிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவே இல்லை. நம்பிக்கையால் கீழ்ப்படிந்து சென்றார்கள், நலத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் கீழ்ப்படிதலால் வருகின்ற நம்பிக்கையை பெற்ற ஒரே ஒரு மகன் மட்டுமே நன்றி செலுத்துவதற்கு திரும்பி வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது இரண்டாவது. மூன்றாவது நபர் யார் என்று கேட்டால் தூய பவுல். தூய பவுலை நாம் இரண்டாவது வாசகத்தில் சந்திக்கின்றோம். அவரை பாருங்கள், 3 முத்துக்களை எப்படி பெற்றுக்கொண்டார் என்று. முதலில் கீழ்ப்படிதல். அவர் கொடுமைக்காரனாக இருந்தார். மின்னல் தாக்கியதன் வழியாக கடவுள் அவரை சந்திக்கின்றார். சந்தித்து, நீ ஏன் துன்புறுத்துகின்றாய்? நீ எழுந்து அனனியா வீட்டுக்கு போ, உனக்கு என்னென்ன சொல்லப்பட வேண்டுமோ செய்ய வேண்டுமோ அதெல்லாம் உனக்கு அங்கே சொல்லப்படும் என்று சொன்ன உடனேயே மறுவார்த்தை பேசாமல் கீழ்ப்படிந்தார். நம்பிக்கை இருந்ததால் தான் அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து சென்றார். அங்கு அவர் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டாரா என்றால் ஆம். அவருக்கு கண் பார்வை, போயிருந்த கண் பார்வை மீண்டும் கிடைத்தது. எழுந்து உடனடியாக இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடத் தொடங்கினார். கீழ்ப்படிதலால் வந்த நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையால் அவர் நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். அந்த நன்றியை எப்படி காட்டுகின்றார்? என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று தனது திருமுகத்தில் ஓரிடத்தில் எழுதுகின்றார். அதையே இரண்டாம் வாசகத்திலும் சுட்டி காட்டுகின்றார். நற்செய்தியின் பொருட்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றேன், இதை நான் அசிங்கமாக எண்ணவே இல்லை, மாறாக கடவுள் கொடுத்த பரிசாக எண்ணுகிறேன் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் தனது நன்றியை, கீழ்ப்படிதலால் வந்த நம்பிக்கையை நன்றி அறிதலாக பவுல் எப்படி காட்டுகின்றார்? நான் சாவதற்கு கூட தயார் என்று காட்டுகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த 3 பேரையுமே பார்த்தோம். 3 பேர் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். நாமான் ஆகட்டும், திரும்பி வந்த ஒரு தொழுநோயாளி ஆகட்டும், பவுலாகட்டும், இந்த 3 பேருமே கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிதலால் வந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். அது பல மடங்கு பெரிதான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் நன்றியை செலுத்தினார்கள். இந்த 3 முத்துக்களையும் தங்கள் வாழ்வில் வைத்திருந்ததால் தான் அவர்கள் பேறு பெற்றவர்களாக இன்று வரை விவிலியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். நமது வாழ்க்கைக்கும் வருவோமே. நம்மிடம் கீழ்ப்படிதல் இருக்கின்றது. அந்த கீழ்ப்படிதலால் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதுதான் இயேசு இன்று மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 3 பேர் வழியாக சொல்லக்கூடிய செய்தி. கீழ்ப்படிதலால் நம்பிக்கை வரட்டும். அந்த நம்பிக்கையால் கடவுளிடம் சென்று நாம் நமது நன்றியை செலுத்துவோம். அப்படி நன்றி செலுத்தாவிட்டால் நம்பிக்கையால் கீழ்ப்படிதலாக மட்டுமே அமைந்துவிடுமே ஒழிய, கீழ்ப்படிதலால் நம்பிக்கை ஆழமானது நமக்கு கிடைக்கப் போவதில்லை. உணர்ந்து பார்த்து கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், நம்பிக்கையை பெறுவோம், நன்றி செலுத்துவோம்.